ஃப்ரெண்ட்ஸ், தெய்வானை கிச்சனில் இன்றைக்கி சப்பாத்தி பூரி தோசைக்கு ஏற்ற மாதிரி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 250 கிராம் ஊற வைத்த வெள்ளை கொண்டை கடலையை எடுத்து குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு வேக வைத்து எடுத்துக்கலாம். சன்னா மசாலா செய்ய 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரியாணி இலை 3 பட்டை 3 கிராம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரைத்து வைத்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதக்கி வந்த பிறகு வேக வைத்த கொண்டை கடலையை நல்லா மசித்து மசாலாவோடு சேர்த்துக்கலாம். மசாலா செய்ய தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வைத்துக்கலாம். மசாலா 5 நிமிடம் கொதித்து வந்த பிறகு ஊற வைத்த புளியை கரைத்து வைத்துக்கலாம். கரைத்த புளியை மசாலாவோடு சேர்த்து கொதிக்க விடலாம். 1/4 மணி நேரம் கொதிக்க விடலாம். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி மசாலாவை கிளறி இறக்கிடலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சன்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.